சொத்து வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்ய கோரியும் அவரை விடுவிக்க வலியுறுத்தியும் பெங்களூரு பரப்பன அக்ரஹார வளாகம் அருகே அக்கட்சி தொண்டர்கள் பல்வேறு நூதன போராட்டங்களை நடத்தினர். இது தொடர்பாக அங்குள்ள எமது செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். இந்த பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறை வளாகம் என்பது வழக்கம் போல் இன்று காலை முதல் பரபரப்பாக காணப்படுகிறது. ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள் தொடர்ந்து இந்த சிறை வளாகத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். தொண்டர்களோட வருகையும் அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் எப்படி 27ஆம் தேதி முதல் பல்வேறு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்து வருகின்றனோ அதேபோல இங்கும் இந்த பரப்பன அக்ரஹார சிறை வளாகத்திலும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் புது வடிவங்கள் பெறுகின்றன. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த பகுதியில் ஏராளமான குழந்தைகள், இங்குள்ள சனீஸ்வர பகவான் திருக்கோயிலில் இங்கு ஏராளமான குழந்தைகள் செல்வி ஜெயலலிதாவிற்கு நாளை ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்று சிறப்பு யாகம் நடத்தியதை நாம் காண முடிந்தது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் சென்னையிலிருந்து நடைபயணமாக, கொருக்குப்பேட்டையிலிருந்து நடைபயணமாக குத்துச்சண்டை வீரர்கள் இந்த பகுதிக்கு வந்ததையும் நாம் காண முடிந்தது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்க வேண்டும் என்றால் இங்கு சர்வமத பிரார்த்தனை, இந்த ஜெயில் வளாகத்தில் சர்வமத பிரார்த்தனையும் நாளை ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்று சர்வமத பிரார்த்தனையில் ஏராளமானவர்கள் ஈடுபட்டனர். அதேபோல மொட்டையடித்து இந்த தீர்ப்பு மற்றும் நாளை அவருக்கு ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்று ஏராளமான தொண்டர்கள் மொட்டையடித்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவது போல் இங்கே செலுத்தியதை நாம் தற்போது காண முடிந்தது. இன்னொன்று விஷயம் என்னவென்றால், நாளை இவருடைய செல்வி ஜெயலலிதாவின் ஜாமீன் மனு இங்கே கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இருந்து ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் இங்கு வருவார்கள் என்று தெரிகிறது. அதனால் பெங்களூர் மாநகர காவல்துறை இப்போது முழு உஷார் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இங்குள்ள ஹோட்டல்கள் மற்றும் தங்குமிடங்கள் அனைத்திலும் போலீசார் காலை முதலே அவர்களுடைய சோதனையை தொடங்கிவிட்டனர். அப்பொழுது அந்த ஹோட்டல் உரிமையாளர்களிடம் யாரெல்லாம் வருகிறார்கள், எவ்வளவு பேர் வருகிறார்கள் என்ற விவரங்கள் குறித்து வைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தியதை நாம் பல இடங்களில் காலை முதல் காண முடிந்தது. அதேபோல் இந்த மனு மீதான விசாரணை நாளை பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் மனு மீதான ஜாமீன் மற்றும் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் வருகிறது. ஏற்கனவே ராம்ஜெத் மலானி இதில் ஆஜராக மாட்டார், அவர் லண்டன் சென்றிருந்தார். அதனால் இங்குள்ள கர்நாடக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருவர் ஆஜராகலாம் என்ற செய்திகள் இங்கே கிடைத்தன. ஆனால் தற்சமயம் அஇஅதிமுக வழக்கறிஞர் வட்டாரங்கள் நம்மிடம் உறுதியான ஒரு தகவலை தெரிவிக்கின்றனர். அதாவது நாளை செல்வி ஜெயலலிதாவின் ஜாமீன் மனு மீதான விசாரணையில் அவருக்காக ராம்ஜெத் மலானி ஆஜராகிறார் என்ற தகவலும் தற்போது கிடைத்துள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜனுடன் எஸ் ராஜா.